இஸ்ரேலோட ஏரோ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதோட எண்ணிக்கைகள், அதோட இன்டர்செப்டாரோட ஏவுகணை எண்ணிக்கைகள்ன்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு சமீபத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருச்சு. நிறைய முக்கியமான பல ஊடகங்களும் இதை பற்றிய செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு இஸ்ரேலை சார்ந்த சில டிஃபென்ஸ் அதிகாரிகளே ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. ஆமாம், இவங்க சொல்லக்கூடிய சில கணக்குகள் உண்மைதான். தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்களுக்கு எதிராக அமெரிக்காவோட தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல சரிவர செயல்படாததுனால எங்களோட ஏரோ இன்டர்செப்டார்ன்றது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் வேகமாக காலியாகுதுன்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன, தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானோட பாலிஸ்டிக் மிசைலுக்கு எதிராக இந்த இடத்துல எப்படி ஃபெயில் ஆகியிருக்குன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் லாக்கி, இது தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தியும் சமீபத்தில் ஈரான் கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆபரேஷன்ஸை பயன்படுத்தி அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டோம், ஸ்பூஃப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் இது. இப்போ ஈரான் கிட்ட பெரிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டுன்றது கிடையாது. அவங்க கிட்ட க்ரூஸ் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்றதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கே தவிர பெருசா அவங்களோட நகரங்களை பாதுகாக்கிற மாதிரி எந்த ஒரு பிஎம்டின்னு சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமும் கிடையாது. இந்த பக்கம் இஸ்ரேலை பார்த்தோன்னா இஸ்ரேல் கிட்ட நிறைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமானது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டேவிட் ஸ்லிங், ஏரோ 2, ஏரோ 3 இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அது ஒரு பேரை திரும்ப மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் இப்போ புதுசாக வந்து சேர்ந்திருக்கிறது அமெரிக்காவோட தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது ஒவ்வொன்றுமே கேப்பபிளான சிஸ்டம் தான். ஆனால் இப்போ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ரொம்ப நம்பி இருக்கக்கூடியது டேவிட் ஸ்லிங்கை கிடையாது, அயன் டோமையும் கிடையாது. பதிலா இவங்க இஸ்ரேலாலையும் அமெரிக்காவிலையும் சேர்ந்து தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏரோ 2, ஏரோ 3, ஏன்னா இது ரெண்டுமே 1500 கிலோமீட்டர், ஒன்று வந்து 1000 கிலோமீட்டருக்குள்ள, ஏரோ 3ன்றது 1500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போயிட்டு அதோட டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட தாட பார்த்தனா அதுவும் ஏரோ சீரியஸ்க்கு ஈக்குவலா இல்ல அதை விட டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமா சொல்லப்படுது. பிராக்டிக்கலா பார்த்தனா இஸ்ரேலோட எந்த ஒரு பகுதியிலிருந்து இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ஆக்டிவேட் பண்ணப்பட்டாலும் இஸ்ரேல்ல இருந்து இவங்களால சவுதி அரேபியாவோட ஏர்ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். பூமியோட வளிமண்டலத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை நியூட்ரலைஸ் பண்ணலாம். இல்ல ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸை ரீச் பண்ணதுக்கு முன்னாடியே இவங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கப்ப இந்த இடத்துல எங்க தான் பிரச்சனை வந்துச்சு? ஏரோ மிசைல்ஸ் காலி ஆகிறதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது தாடோட இன்டர்செப்ஷன் ஃபெயில் ஆகிறது தான். தாடுன்றது உலகத்தோட ஒரு அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அப்போ அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆகிற அளவுக்கு இந்த இடத்துல என்ன இஷ்யூ இருக்குன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும். ஸோ அதுக்கான பதில தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த மாதிரி பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ள வரப்போ இதுல ரெண்டு வகையா அதோட ரீஎன்ட்ரி ஃபேஸ்ன்றது இருக்கும். ஒன்று, நார்மலா எந்த ஒரு த்ரஸ்டர்ஸும் இல்லாம ஈர்ப்பு விசையை மட்டுமே பயன்படுத்தி ரீஎன்ட்ரி ஃபேஸ்ல சத்தத்தோட வேகத்தை விட தோராயமா சொல்லணும்னா ஒரு 22,000 23,000 கிலோமீட்டர் பர் ஹவர், மணிக்கு அவ்வளோ வேகத்துல கீழே வந்து விழக்கூடிய ஏவுகணைகள். இன்னொன்று, த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைலை யூஸ் பண்ணக்கூடிய அந்த த்ரஸ்டர்ஸ் கிடையாது. சின்ன சின்ன த்ரஸ்டர்ஸை இது ரீஎன்ட்ரி ஃபேஸ்க்கு உள்ள வரப்போ அதில் டீட்டாச் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா இந்த மிசைல் உள்ள வரக்கூடிய வேகத்தில் அதை கொஞ்சமாக சுழட்டும். அது உள்ள வந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி அது சின்ன சின்ன மூமெண்ட்ஸை கொடுக்கறதுனால அந்த மிசைல் மெனுவர் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் அந்த இடத்துல ஏற்படும். அதோட பாதையை விட்டு கொஞ்சம் மாறி மாறி கடைசியில் அதோட டார்கெட்டை போயிட்டு ரீச் பண்ணும். இது ரெண்டு விதத்தில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதோட டார்கெட்டை வந்து கீழே ரீச் பண்ணும். இப்போ இன்டர்செப்ஷன் பண்ணோன்னா அதுக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, அது ரீஎன்ட்ரி ஃபேஸ்க்கு முன்னாடி வரப்போவே அது மிட்கோர்ஸ் ஸ்பேஸில் இருக்கப்போ அடிக்கணும். ஏன்னா ஈரானில் லான்ச் ஆகிற மிசைலை இந்த இடத்துல இஸ்ரேலில் இருந்து அவங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியாது அதோட பூஸ்ட் ஃபேஸ்லேயே. அப்படி இல்லையா ரீஎன்ட்ரி ஆகிறப்ப அடிக்கணும். இப்போ அப்படி அடிக்கணும்னா இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று ஏரோ, அப்படி இல்லையா தாட். டேவிட் ஸ்லிங்ன்றது இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டில் கடைசி லேயராக இருக்கிறது தான் டேவிட் ஸ்லிங். இப்போ இந்த ஏரோ மிசைல்ஸுக்கும் தாட் மிசைல்ஸுக்கும் டெக்னாலஜிக்கலி ஏகப்பட்ட வித்தியாசங்களானது இருக்கு. இப்போ நார்மலாக கீழே இருந்து ஏவப்படக்கூடிய அந்த ஏவுகணைகள் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தி போகுன்றது தெரியும். அப்படி அது கடைசி கட்டமாக அதோட பாயிண்ட் ரீச் பண்ணுறப்போ அந்த மிசைலானது மெனுவர் பண்ணணும். இப்போ தாட் மிசைல் எதுக்கு ஃபெயில் ஆகிருக்குன்ற அந்த காரணத்தை பார்த்தோன்னா அடுத்து ஏரோ மிசைலோட அந்த சக்சஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ தாடோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, அது 2 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ஃபியூவல் பவர்டு இன்டர்செப்டார் மிசைல். அது ஒவ்வொன்றோட வெயிட்டும் பல டன்கள் அதிகம். இந்த சாலிட் பூஸ்டரோட ஃபேஸ்ன்றது குறிப்பிட்ட உயரத்துக்கு அந்த மிசைலை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சிடும். அந்த மிசைலோட டார்கெட்டை ரீச் பண்ணுற பொசிஷனை பொறுத்து அதில் ஃபியூவல் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பூஸ்டர்ன்றது தனியாக பிரிஞ்சிடும். இப்போ அதோட கில் வெஹிக்கிள் இருக்குல்ல, ஏன்னா முழுக்க முழுக்க தாடுன்றது ஹிட் கில், நேரடியாக போயிட்டு அந்த ஏவுகணை மேலே மோதி வெடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது தான். இதுல டிஎஸ்சிஎஸ்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்கு தாட்ல மட்டும்தான். இதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டைவர்ட்
ஆல்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏவுகணை நேராக இந்த இடத்துல போயிட்டு இருக்குன்னா இந்த பிச் ரோல் யான் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம கூட ஒரு ஃப்ளைட்டை பற்றி அதை படிக்கிறப்போ அதை பார்த்துருப்போம். நேராக அந்த மிசைல் சுற்றுறது இல்லை மேலே கீழே இறங்குறது சைட் வேர்ட்ஸில் திரும்புறது சொல்லிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த மிசைல்ஸில் எக்ஸ்டர்னல் பூஸ்டர்ஸ் ஆனது இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அதோட டார்கெட்டை நோக்கி நேராக போயிட்டு இருக்கப்போ அந்த மிசைல் அது போகக்கூடிய வேகத்தில் திசை மாறி போகிறப்போ கொஞ்சமாக சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை மேக் பண்ணி அதை நேர்கோட்டில் பயணிக்க வைக்கும். இந்த டிஏசிஎஸ்ன்ற கான்செப்ட் ஆரோவில் கிடையாது. இதை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியும். ஆனால் இந்த இடத்துல தாடோட ஃபெயிலியருக்கு ஒரு காரணமாக மாறி இருக்கிறதும் இந்த ஒரு டிஏசிஎஸ் தொழில்நுட்பம் தான். இப்போ ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் நார்மலாக எந்த விதத்திலையும் மெனுவர் பண்ணாமல் உள்ள வரப்போ தாடோட இன்டர்செப்ஷன்ன்றது அந்த இடத்துல அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் சின்ன சின்ன மெனுவர்ஸை பண்ணுறப்போ நார்மல் பலிஸ்டிக் மிசைலோட வார்ஹெட்டே அந்த குட்டி குட்டி த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல மெனுவர் பண்ணுறப்போ இந்த தாட்னால அதோட இன்டர்செப்ஷன் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த டிஏசிஎஸ் தொழில்நுட்பம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மிசைல் ஒரு நேர்கோட்டில் வைக்கிறதுக்கு உதவிகள் பண்ணாலும் இது எந்த ஒரு வகையிலையும் அதுக்கு சாதகமான ஒரு பயனை டெர்மினல் ஃபேஸில் கொடுக்காது. அதுக்கு மெயினான ரீசன் இதோட ஆன்போர்ட் சீக்கர்ஸ் ஆப்டிக்கல் சென்சார்ஸும் கிரவுண்ட் பேஸ்டு ரேடாஸ்லேருந்து வரக்கூடிய இன்புட்டும் அந்த மிசைலை ஒரே நேர்கோட்டில் டிராவல் பண்ண வைக்கிறப்போ மெனுவர் பண்ணக்கூடிய டார்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இது கஷ்டப்படும். இப்போ மிசைலும் இப்படி வருது, இன்டர்செப்டாரும் இப்படி வருதுன்னா இதோட அந்த ரேடார் பீம்லையும் அதோட அந்த ஆப்டிக்கல் சென்சார் அந்த ஒரு வைட் கெப்பாசிட்டிலையும் இந்த மிசைல் கேப்சர் பண்ணப்பட்டுரும். ஆனால் இவன் வளைஞ்சிக்கிட்டே வரான், இந்த இடத்துல இவன் மெனுவர் பண்ணிட்டே வரானா இவனும் அதுக்கேற்ற மாதிரி மெனுவர் பண்ணணும். இந்த ஒரு சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹை மெனுவரபிலிட்டின்றது இந்த இடத்துல கிடைச்சாலும் அதோட சென்சார்ஸ்னால உள்ள வரக்கூடிய இன்டர்செப்டாரை கேப்சர் பண்ண முடியல. ஸோ அந்த இன்டர்செப்ஷன் பாயிண்ட்ன்றது மெனுவர் பண்ணக்கூடிய மிசைலுக்கு எதிராக மைன்யூட்டாக மிஸ் ஆகிறதுனால தாட் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. அதே மாதிரி ஹிட்கில்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசம் பயன்படுத்தினால சைட் வேர்டில் அடிக்கக்கூடிய ஒரு மிசைல் இப்படி வரப்போ இப்படி தான் அடிக்கணும், இப்படி அடிக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டின்றது தாட்ல கிடையாது. இது தாட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக மாறி இருக்கு. அப்படின்னா ஆரோ எப்படி இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு? டிஏசிஎஸ் தொழில்நுட்பம் அதில் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அதோட சக்ஸஸ் ரேஷியோ இந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் இஸ்ரேலோட ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ தாடோட மிசைல் இன்டர்செப்டார்ஸ்க்கும் இந்த இடத்துல ஆரோ 3 ஆரோ 2 இதில் ரெண்டுத்தில் எதை வேணா வச்சுங்க, ஆரோ 3 எடுத்துப்போம். அதோட மிசைல் இன்டர்செப்டார்ஸ்க்கும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. நார்மலாக தாடோட இன்டர்செப்டார்ஸ்ல அந்த நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பம்சம் இருக்குல்ல அதோட பூஸ்டர்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல ஆரோ 3யோட இன்டர்செப்டார்ல அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்றதே கிடையாது. இதோட அந்த கில் வெஹிக்கிள் மட்டும் தனியாக அட்டாச் ஆகிட்டு போறப்போ அதுல 3 முக்கியமான பாகங்கள் இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய வார்ஹெடோட வெயிட், இதோட வெயிட்ன்றது 100 கிலோல இருந்து 120 கிலோ வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது சென்டர் பகுதி. முன்னாடி இருக்கக்கூடியது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் அண்ட் ட்ராக் வியா மிசைல்னு சொல்லுவோம்ல அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் இது எல்லாமே இதோட முன்பகுதியில் இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடியது மெனுவரபிள் த்ரஸ்டர்ஸ். தாட்ல இந்த மெனுவரபிள் த்ரஸ்டர்ஸ் சொல்றது கிடையாது. அதுல ராக்கெட் இன்ஜினும் அதோட பூஸ்டரும் மட்டும் தான் இருக்கு, அதோட டெர்மினல் ஃபேஸ்ல அது கைட் பண்றதுக்கு. ஆனா இதுல மெனுவரபிள் த்ரஸ்டர்ன்றத இந்த மல்டி டைமென்ஷன்ல அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணுனா உள்ள போகக்கூடிய அந்த மிசைலுக்கு ஒரு பெரிய ஹை இன்புட்ன்றதை கொடுக்கும். இப்போ எதிரில் ஒரு மிசைல் வந்துட்டு இருக்கு, இதோட ஆன்போர்ட் சீக்கர் இருக்குல்ல அதனாலையும் மல்டி டைரக்ஷனில் திரும்ப முடியும். நல்லா கண்ணை ஒரு நிமிஷம் மூடிக்கோங்க. இப்போ நான் ஒரு வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியலனா கண்ணை ஒரு நிமிஷம் மூடிக்கோங்க. இந்த 3 செக்மெண்ட்டும் இந்த மிசைலோட 3 செக்மெண்ட்டும் வெவ்வேறு திசையில் திரும்பக்கூடியது. வார்ஹெட்ன்றது நடுவில் நேராக வந்துருக்கப்போ பின்னாடி இருக்கக்கூடிய த்ரஸ்டர் அந்த மிசைலை முன்னோக்கி செலுத்தி அதுக்கான டைரக்ஷன்ஸை பார்த்துக்கும். ஆனால் இந்த இடத்துல முன்னாடி இருக்கக்கூடிய சென்சார் என்ன பண்ணுன்னா மிசைலோட பாதையை மாற்றாம அது மட்டும் இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு இன்டர்செப்டார் மிசைலாக இருக்கேன்னா என்னோட தலை தான் அந்த இடத்துல ட்ராக்கிங் சென்சார்னு வச்சுக்கோங்க. இது அந்த மிசைலோட பாதையை மாற்றாம தலையை மட்டும் திருப்புற மாதிரி திருப்பி எதிரில் வரக்கூடிய அந்த ஒரு டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த ஒரு மெக்கானிசம் தாட்ல கிடையாது. ஸோ இதனால அதிகமாக மெனுவர் பண்றப்போ உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட வார்ஹெட்ஸை இது எந்த டைரக்ஷன்ல வேணா சப்போஸ் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாலும் அதோட அடுத்த பாயிண்ட்ல நேருக்கு நேராக போயிட்டு மோதி வெடிக்க முடியலனாலும் அதோட சைட் வேர்ட்ஸ்ல போயிட்டு திரும்ப ஒரு யூட்டர்ன் அடிச்சு அந்த பூஸ்டர்ஸ் மூலமா சைட் வேர்ட்ஸ்ல போயிட்டு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இந்த ஆரோவில் இருக்கு. இது மெயினா ஈரானோட மெனுவரபிள் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கு எதிராக ஹை எஃபிஷியன்சி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 93% அதிகமாக இன்டர்செப்ஷன் ரேஷியோவை வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது ப்ரூவும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த ஒவ்வொரு மிசைலோட விலையும் 3 to 5 மில்லியனுக்கும் அதிகம் ஒவ்வொரு இன்டர்செப்டாரோட விலையும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட லிமிடெட் நம்பர் தான் இருக்கு. அவங்க பெருசாக என்ன நம்பியிருந்தாங்கன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அவங்களோட S-3 மிசைல்ஸை பயன்படுத்தி பேட்ரியோட்டோட மிசைல்ஸ் இந்த தாட் மிசைல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஏஜஸ் எக்யூப்டு ஷிப்ஸ்ல இருந்து இந்த மிசைல்ஸை ஃபயர் பண்றப்போ அதிகமாக நமக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அந்த வேலை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவோட போர் கப்பல்களோட சிஸ்டம்ஸ் ஏஜஸ் எக்யூப்டு சிஸ்டம்ல இருந்து ஃபயர் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஆனால் இந்த தாட் சிஸ்டமோட இடத்துல ஃபெயில் ஆகிறப்போ ஆரோ மேல இன்னும் பர்டன் கூடுதல் சுமையானது செலுத்தப்படுது. ஸோ அப்படி இருக்கப்போ வேற வழியே இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸை அதிகமாக ஃபயர் பண்ணி இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கிறாங்க. இது இப்போ என்ன மாதிரி ஒரு சிக்கலில் வந்து முடிஞ்சிருக்குன்னா
இஸ்ரேல் கிட்ட இன்னும் சில நூறு இன்டர்செப்டார் தான் இருக்கலான்னு ஒரு யூகத்தை வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஈரானோட மெனுவர் பண்ணக்கூடிய அந்த வார்ஹெட்ஸ்ன்றது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் நெட்வொர்க்கை இந்த இடத்துல ஏமாத்தி அதை ஃபெயில் ஆக வச்சது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல ரொம்பவே ரிசர்வ்ஸை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இது புரியலாம் சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி கூட பண்ணி இதில் எக்ஸ்பிளனேஷனாக நம்மளால இதில் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.